தலைப்புங்க. சுவாதி நட்சத்திரம். இத பத்தி நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட அடுத்ததா பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு பர்வதம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு பிரார்த்தனை. நம்ம ஈன்ற தாய் தந்தையரை வணங்கிக் கொள்வோம். நமக்கு இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். விநாயகருக்கு ஒரு பாட்டு. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். இந்த சுவாதி நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில 15வது நட்சத்திரத்தை சேர்ந்தது. இது துலா ராசியில இருக்கு. 4 பாதங்களும் துலா ராசியில இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தோட அதிபதி ராகு. இந்த நட்சத்திரம் துலாத்தோட அதிபதி சுக்கிரன். இந்த நட்சத்திரத்துல சுவாதியில உச்சமடையக்கூடிய கிரகம் சனி பகவான். அதே நட்சத்திரத்துல சூரியனும் நேச அடைகிறாங்க. இந்த சுவாதி நட்சத்திரத்தோட அதிதேவதை வாயு பகவான். சுவாதி நட்சத்திரத்தோட வடிவம் தீபம்னு ஒரு சிலர் கூறுறாங்க, பவளமணின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இந்த சுவாதி நட்சத்திரத்தோட வசிப்பிடம் பருத்திக்காடு. அப்புறம் இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த வார்த்தைய பேசினாலும் நல்லா இனிமையா பேசுவாங்க. இவங்க ஞானியா இருப்பாங்க. இவங்களுடைய கண் பரந்த கண்களை உடையவர்களா இருப்பாங்க. இவங்க எந்த தொலைதர விஷயத்தையும் பேச மாட்டாங்க. கேக்குறவங்க யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வாரி வழங்குற வள்ளல் இவங்க. அப்புறம் பல நூல்களை படிச்சு கற்று தேர்ந்தவர்கள். 5 நாயன்மார்கள் அவதரித்த நட்சத்திரமும் சுவாதிதான். புலிப்பாணி சித்தர் அவதரித்த நட்சத்திரமும் சுவாதிதான். இந்த சுவாதி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு லக்னமான மேசத்திற்கு 7ஆம் வீடான துலா ராசியில அமைஞ்சிருக்கு. விசாகம், விவாகம், கர்ப்பதானம், நிசேகம் இந்த காரியத்துக்கெல்லாம் உகந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதியில சனி பகவான் உச்சமடைகிறதுனால புதிய தொழில் தொடங்கலாம், வேலைக்கு விண்ணப்பிக்கலாம், தொழில் உத்தியோக சம்பந்தமான எல்லா காரியங்களிலும் ஈடுபடுறதுக்கு உகந்த நட்சத்திரம். அப்புறம் தொழிலாளர்கள் தொழிற்சாலை அந்த நிர்வாகியோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடுறதுக்கும் உகந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் தான் சொல்றாங்க. இந்த சுவாதி நட்சத்திரத்தை நேசமடையும் கிரகம் சூரியன்றதுனால அரசு சம்பந்தமான காரியத்தை சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி அரசியல்வாதிகள் யாருமே சுவாதி நட்சத்திரத்தினால எந்த விதமான புதிய முயற்சியிலையும் ஈடுபடக்கூடாது. புதிய பொறுப்புகளை ஏத்துக்க கூடாது. அதே சமயத்துல யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. இந்த சுவாதி நட்சத்திரத்தோட அதிபதி ராகுன்றதுனாலையும் சுவாதி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனாலையும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பல வருடங்களா குழந்தைகள் இல்லாமையே இருப்பாங்க. அப்படி இருக்கிற தம்பதிகள் சுவாதி நட்சத்திரம் வர்ற நாள்ல தாம்பத்திய உறவுல ஈடுபட்டா பரித்தரிப்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். இதற்கு என்ன காரணம்னா சுவாதி நட்சத்திரம் வர நாளில் இந்த முத்து சிப்பிகள் எல்லாம் கடல்ல இருக்கிறியா, மழை நீரை பருகி அதனால வயிற்றுல முத்து உருவாகுது.
உருவாகும். அதுபோல ராகுவின் அம்சத்தில் உள்ள பெண்ணின் யோனிக்குள் விந்து சிந்தினால் நிச்சயமாக பெண்ணோட வயிற்றுல குழந்தை என்னும் முத்து உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க ஐதீகம். சுவாத்தினாவே முத்துவும் முத்து சிப்பியும் தான் நினைவுக்கு வரும். அதாவது சுவாத்தி நட்சத்திரம் வர நாள்ல மழைத்தூளி முத்து சிப்பியின் வாய்க்குள்ளார விழுந்துச்சுன்னா அத முத்து சிப்பி ஜீரணம் பண்ணிடும். அவ்வாறு ஜீரணம் பண்ண மழைத்துளி தான் முத்தாக மாறுது. இந்த முத்து சிப்பியின் வாய்க்குள்ளார விழுந்த மழைத்துளி முத்து சிப்பி ஜீரணித்து விடுவதை போல சுவாதி நட்சத்திரம் வரும் நாள்ல கடன் கொடுத்தா அந்த கடனை வாங்கினவங்க தின்னு ஜீரணிச்சிடுவாங்க. அது திரும்பி வராது. அந்த கடனாளி அந்த தொகைய விழுங்கி ஏப்பம் விட்டுருவாரு. அதனால சுவாதி வர்ற நாள்ல யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது. நாம கடன் வாங்கவும் கூடாது. ஜோதிட ரீதியாக ஆய்வு செஞ்சிருக்காங்க. என்னன்னா, இந்த ஆய்வு இந்த உண்மை தெரிய வரும். சுவாதி நட்சத்திரத்தோட அதிபதி ராகு. பொய், பித்தலாட்டம், வஞ்சகம், சூது இவற்றிற்கு காரகம் வகிப்பவர் ராகு. அப்புறம் சுவாதி நட்சத்திரத்துல உச்சமாகும் கிரகம் சனி பகவான். இந்த சனி வறுமையை குறிக்கும் கிரகம். நாடி ஜோதிட விதிப்படி சனி ராகு சேர்க்கை பெற்றால் அதுக்கு தரித்திர யோகம்னு பேரு. எனவே சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் கூடி வரும் நாள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த வம்பு தும்புக்கும் போகக்கூடாது. சுவாதி நட்சத்திரம் வர்ற நாள்ல கடன் கொடுத்தால் கடன் வசூலாகாமல் பணத்தை இழந்து வறுமை நிலையை அடைஞ்சிருவாங்க. அதனால சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க லேமாதேவி செய்யும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சுவாதி ராகுவோட நட்சத்திரங்கிறதுனாலையும் சுக்கிரனுடைய ராசியில இருக்கிறதுனாலையும் மந்திர பிரயோகம் மூலம் பெண்களை வசியப்படுத்த உகந்த நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் வர்ற நாளையில திருவாலங்காட்டுக்கு போய் அங்க இருக்கிற சிவபெருமானை வழிபட்டால் கடத்திர தோஷம், புத்திர தோஷம், அபிச்சார தோஷம் இதெல்லாம் நீங்கிடும். இந்த சுவாதி நட்சத்திரத்துல பெண்கள் பிறந்தால் பிறந்த வீடும் நல்லா இருக்கும், புகுந்த வீடும் நல்லா இருக்கும். சுவாதி நட்சத்திரத்துல அதிகமா காதல் திருமணம் உண்டு. இவங்க தற்பெருமை பேசிக்குவாங்க. சுவாதி நட்சத்திரத்து பரம்பரையில யாராவது ஒரு ஆசிரியர் இருப்பார். இவங்களுக்கு தந்தையோட அன்பு அதிகமா கிடைக்காது. தாய் அன்பு தான் கிடைக்கும். இவங்க சாப்பாட்டு பிரியர்கள். சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க. இந்த நட்சத்திரத்துக்காரங்க ஒரு நாளாவது காணாம போவாங்க. இவங்க வீட்டுல திடீர் மரணமும் ஏற்பட்டு இருக்கும். இவங்க அதிகமா அத்தை வீட்டுல இருந்துதான் படிப்பாங்க. ஏன்னா இது தத்து போகக்கூடிய நட்சத்திரம். அப்புறம் தாத்தா சொத்தை அப்பா காலி பண்ணுவாரு. இவங்க வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்க நினைப்பாங்க. இவங்க வீட்டுல தீ விபத்தும் நடக்கும். அப்புறம் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க தேன் அபிஷேகம் செஞ்சு தீப வழிபாடு செஞ்சா இவர்களுக்கு நன்மை கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஜோதிடமும் வரும். இந்த ராகு திசை நடக்கும்போது சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க பூர்வீகத்துல இருக்க முடியாது. அந்த சமயத்துல தாத்தா சொத்தை அப்பாவுக்கு தெரியாம அபகரிப்பாங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க சொந்த தொழில் செய்ய முடியாது. இந்த சுவாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய
தோஷம் பெற்ற நட்சத்திரம். இவர்களுக்கு பேச்சு சாதுரியம் அதிகமா இருப்பாங்க. இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பெண் நண்பர்கள் துணை, அவர்கள் மூலம் நன்மை கிடைக்கும். அதே மாதிரி அதே சமயத்துல குழந்தை பாக்கியம் தாமதமாகும். அன்பா பேசினா இவங்க கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கலாம். சுவாதி நட்சத்திரத்து பெண்களுக்கு கணவன் குடும்பத்தை காப்பாத்துறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். அஜீரண கோளாறு இவங்களுக்கு அடிக்கடி வரும். அதுக்காக சீரகம் சேர்த்துக் கொள்வது நல்லது. இவங்க தனக்குன்னு ஒரு நட்பு வட்டத்தை வச்சுக்குவாங்க. சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சொத்து பிரச்சனை உண்டு. லட்சுமி நரசிம்மர் பிறந்த நட்சத்திரமும் சுவாதி தான். சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செஞ்சா கல்வி தடை, காரிய தடையெல்லாம் நீங்கும், பணத்தடையும் நீங்கும். சனியோட காரகத்துவம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு அதிகமா கொடுக்கும். இவங்க வைக்கிற முதல் தொழில் அமையாது. இவங்க 35 வயசுக்கு மேலதான் இவங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். இவங்க குடும்பத்துல யாராவது ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க. தெய்வீக தன்மை உடையவர்கள். ஆனா இவங்க கடின உழைத்தால் மட்டுமே வருமானம் வரும். இவர்களுடைய வீடு மெயின் வீதியில இருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்து பெண்களை பார்த்தா பெண்களே பொறாமைப்பட அளவிற்கு அழகா இருப்பாங்க. சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்புறம் பொருள் தேடுறத முக்கிய குறிக்கோளா இருப்பாங்க. இவங்க காளமாட்டு பொம்மைய வீட்டுல வச்சுக்கலாம். காளமாட்டு கீச்செயினை உபயோகிக்கலாம். சிறு வயசுல இவங்க நகைச்சுவையா இருப்பாங்க. வயோதிகம் ஆன உடனே ஆன்மீக சிந்தனையுடையவர்களா இருப்பாங்க. லாபமா இருந்தாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் சரி, எதுக்காகவும் கவலைப்பட மாட்டார்கள். பாசமானவங்க, இனிமையானவங்க, சுதந்திர பிரியர்கள். அப்புறம் ஒரே நட்சத்திரத்துல ஒரு வீட்டுல 2, 3 பேர் இருந்தாங்கன்னா அவர்களை கடல்ல போய் குளிச்சுட்டு வர சொல்றது அதுக்கு ஒரு பரிகாரமா அமையும். அப்புறம் இவங்களுக்கு திருமணம் நடக்கும்போது திருமணத்துல பஞ்சாயத்து நடக்கும். ஊருக்கு ஒதுக்குப்புறத்துலதான் கல்யாணம் நடக்கும். இவங்க திருக்கடவுர் காலசம்ஹார மூர்த்தி வழிபாடு செய்யறது சிறப்பு. யமன் வழிபாடும் செய்வது சிறப்பு. காலையில தொழில் சிறப்பா இருக்கணும், வளம் பெறணும்னா தினமும் தேன்கொடு படத்தை பார்க்கணும். சுவாதி 4ஆம் பாதம் ஆரம்பிக்கும் போது கடல்ல முத்து குளிப்பாங்க. அப்ப நல்ல முத்து விளையும். அதனால நல்ல முத்து விளையும் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அதே மாதிரி திருமணத்தின் போது மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு ரோகிணினா சுவாதி நட்சத்திரத்தை சேர்த்தக்கூடாது. மருத மரம் உள்ள கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது நல்லது. திருமண நாள் அன்னைக்கு சுவாதி நட்சத்திரமா இருந்தா இந்த மணப்பெண் கணவனுக்கு இனிமையானவளாக இருப்பா. அப்புறம் ஜூன் மாதம் இரவு 10 மணிக்கு மேல தலைக்கு மேலேயே சுவாதி நட்சத்திரத்தை நாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப
ரொம்ப நன்றிங்க மேடம். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து மேடம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மேடம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அரசியல் தொடர்புகள் எல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்துடன் வச்சுக்கக்கூடாது. அதே மாரி அரசாங்க தொடர்பும் வந்து வச்சுக்கக்கூடாதுன்னு வந்து மேடம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி தகப்பனாருக்கு வந்து ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி இந்த நட்சத்திரத்தினர் வந்து கடன் குடுத்தா வந்து அது திரும்ப வராது. அப்படின்னு இது மாரி நல்ல நல்ல பாயிண்ட்டுகள் எல்லாம் வந்து மேடம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். தேங்க்யூ சார்.